எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் அன்னாய். இந்த காணுயிர் கருவூலம் என்கின்ற இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கட்டுரைகளில் பெரும்பாலானவை தினமணியில் எழுதப்பட்டவை. இது முதலில் அச்சு வாகனம் ஏறும்போது ஏறுவதற்கு முன்னால் என்னால் படித்து அவை அச்சுக்கு அனுப்பப்பட்டவை. ஆகவே இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கின்ற ஒவ்வொரு கட்டுரையும் அநேகமாக முழுமையாக இல்லாவிட்டாலும் சில கட்டுரைகள் தினமணியில் வெளிவராத கட்டுரைகளும் இருக்கின்றன. அநேகமாக பெரும்பாலான கட்டுரைகள் தினமணி வாயிலாக வெளிவந்தவை. அதை இன்னொரு வகையில் சொல்ல போனால் அவை தினமணியின் குரல் என்று கூட சொல்லலாம். நண்பர் ஜெயபாஸ்கரனுக்கும் அவரை நண்பர் ஜெயபாஸ்கரன் என்று அழைப்பதா, எழுத்தாளர் ஜெயபாஸ்கரன் என்று அழைப்பதா, கவிஞர் ஜெயபாஸ்கரன் என்று அழைப்பதா என்பது எனக்கு எப்போதுமே சில சிக்கல்கள் வந்து வரும். இளவல் ஜெயபாஸ்கரன் அப்படியும் கூடும். ஆனால் என்னவென்றால் இந்த ஒவ்வொன்றிலுமே ஒன்றை மிஞ்சி இன்னொன்று நிற்கிறது என்பதுதான் அதன் தனிச்சிறப்பு. இதையெல்லாம் விட ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. கட்டுரை எழுதுபவர்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு கட்டுரை எழுதுவார்கள். அதில் முழுமையான ஈடுபாடு, நண்பர் லிங்குசாமி கூறியது போல, தன்னை முழுமையாக தோய்த்து கொண்டு அந்த கட்டுரையில் தனது எண்ணத்தை வெளிப்படுத்தும் எழுத்தாளர்கள் என்று சொன்னால் அவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்களில் ஒருவர். சூழலியல் குறித்தும் சுற்றுச்சூழல் குறித்தும் தனக்கென்று மிக நிதர்சனமான, மிக ஆழமான ஒரு பார்வையை வைத்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர் ஜெயபாஸ்கரன், நண்பர் ஜெயபாஸ்கரன், எழுத்தாளர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பார்வையில் பட்டார் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. அன்று சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு அரங்கத்தில் ஏறத்தாழ 1500-2000 பேர் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் அவரை பெயர் சொல்லி அழைத்து மேதகு மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டியது மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும். அதைத் தொடர்ந்து பல முறை நான் தில்லியில் அவரை சந்திக்கும் போதெல்லாம் என்னிடம் கேட்கும், அவர் என்னை எடிட்டர் சார் என்றுதான் அழைப்பார். கலாம் சார், எடிட்டர் சார், அந்த ஜெயபாஸ்கரன் கட்டுரை எழுதுகிறாரோ என்று என்னிடம் பல முறை அவர் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த எந்த அளவுக்கு அவர் மனதில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்ன சிறப்பு அவருடைய கட்டுரைகளில் என்று சொன்னால், ஒரு அறச்சீற்றம், சமுதாயத்தின் மீதான ஒரு அதீத அக்கறை, நாளைய வருங்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த உலகம் எப்படித்தான் வாழப்போகிறது, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இயற்கை வளங்களையும் நாம் எடுத்து அப்படியே நாம் சாப்பிட்டு விட்டு ஜீரணித்து விட்டால் நாளை வரப்போகின்ற வருங்காலத்திற்கு என்ன மிச்சம் மீதி வைக்கப் போகிறோம் என்கின்ற அக்கறை எல்லாம் அவருடைய எழுத்தில் இருக்கிறது. எழுத்தாளன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகிறேன். பாரதி என்று ஒரு மகா கவிஞன் தமிழகத்தில் இருந்தார். அந்த மகாகவி பாரதி வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ மாவட்ட ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், ஆளுநர் இருந்தார், அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள், பெரும் பணக்காரர்கள், இன்று அம்பானி அதானி என்று சொல்கிறோம், நேற்று டாடா பிர்லா என்று சொன்னோம். இது போன்ற பெரும் பணக்காரர்கள் பாரதி வாழ்ந்த காலத்தில் இல்லாமலா போய்விட்டார்கள், இருந்தார்கள். இப்படி எத்தனையோ துறையில் மிகச்சிறந்த மருத்துவர் இருந்திருக்கலாம், மிகச்சிறந்த பொறியியலாளர் இருந்திருக்கலாம், வழக்குரைஞர் இருந்திருக்கலாம். ஆனால் உலகம் அவர்களை எல்லாம் மறந்து விடுகிறது. ஒரு கவிஞனை, ஒரு எழுத்தாளனை, ஒரு சிந்தனையாளனை, அவனை மட்டும்தான் உலகம் காலம் கடந்தும் போற்றி கொண்டாடுகிறது. அதற்கு என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒரு காரணம் இருக்கிறது. அவன் மட்டும்தான் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறான். அந்த சிந்தனை அடுத்த தலைமுறை குறித்த சிந்தனை. இன்று இங்கே இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வருங்காலத்தில் பாக்யராஜ் அவர்கள் சிறந்த இயக்குனராக அடையாளம் காணப்படுவாரா எனக்கு தெரியாது.
ஆனால் சிறந்த எழுத்தாளராக, மிகச்சிறந்த கதாசிரியராக அவருடைய பேனா போற்றப்படும். அவருடைய திரைப்படங்கள் போற்றப்படுமோ இல்லையோ, அவருடைய வசனங்களும் அவர் உருவாக்கிய கதை அந்த கருத்துக்களும் கருத்துருவாக்கமும் இனி தமிழகத்தில் திரைப்படம் எடுக்கின்ற யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து எதையாவது ஒன்று கடன் வாங்கித்தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அவருக்கு உண்டு. காரணம் அவருடைய பேனா. ஒரு எழுத்தாளனுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பெருமை அது. அது வேறு யாருக்கும் கிடைத்து விடாது. எழுத்தாளனுக்கான இன்னொரு பெருமை என்னவென்றால், அவன் மட்டும்தான் இறந்தும் வாழ்கிறான். மற்றவர்கள் வாழ்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், மாட மாளிகை கட்டுகிறார்கள், சிம்லாவிலும் டார்ஜிலிங்கிலும் சுவிட்சர்லாந்திலும் பங்களாக்கள் வாங்கக்கூடும், மிகச்சிறப்பாக வாழக்கூடும். ஆனால் காலம் அதையெல்லாம் நினைவில் கொள்ளாது. எங்கோ ஒருவன் சாதாரணமாக பட்டினி கிடக்கின்ற ஒருவன், அவனுக்காக உலகம் கடைசி வரை இன்னும் லியோ டால்ஸ்டாயை நாம் நினைவில் கொள்கிறோம். விக்டர் ஹியூகோ என்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். விக்டர் ஹியூகோ மறைந்த போது உலகிலேயே நாம் அண்ணாவுக்காக இத்தனை கூட்டம் வந்தது, காந்திக்காக இவ்வளவு கூட்டம் வந்தது என்றெல்லாம் பேசுகிறோம். எல்லாம் உண்மை, இல்லை என்று நான் சொல்லவில்லை. விக்டர் ஹியூகோ என்கின்ற எழுத்தாளன் மறைந்த போது ஐரோப்பாவில் இருக்கின்ற அத்தனை மிகச்சிறந்த கவிஞர்களும் எழுத்தாளர்களும் பாரிஸ் மாநகரில் குவிந்தார்கள். ஏறத்தாழ இன்று நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம், ஏறத்தாழ 1,00,000 பேர் அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த எழுத்தாளன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும்? அந்த எழுத்தாளன் எழுதிய எழுத்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. லா மிசரபில்லா என்கின்ற விக்டர் ஹியூகோவுடைய அந்த ஏழைப்படும் பாடு என்றது தமிழில் திரைப்படமாக கூட வந்தது. அவருடைய அந்த படைப்பு அத்தனை பேரையும் உலுக்கியது, இன்று வரை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் எழுத்தாளனுடைய பெருமை. அதுபோல ஜெயபாஸ்கரனுடைய ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு தமிழனின் மனசாட்சியையும் உலுக்கி கொண்டிருக்கிறது என்பதால் தான் காணுயிர் கருவூலம் என்கின்ற புத்தகம் காலம் கடந்து நிற்கப் போகிறது. ஜெயபாஸ்கரனையும் காலம் கடந்து நினைவு கூறுவதற்கு காரணமாக போகிறது. ஜெயபாஸ்கரனுடைய சிந்தனைகள் அப்படிப்பட்டவை. சமீபத்தில் உஜ்ஜல் புயான் என்று உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர், அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது சமீபத்தில் வெளிவந்த ஆரவல்லி மலைத்தொடர், அதற்கான சுற்றுச்சூழல் வரம்பை குறைத்து வெளியிடப்பட்ட ஆணை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். நீங்கள் சொல்கிறீர்களே, எல்லோரும் சொல்கிறோமே, நாம் எல்லாம் கூறுகிறோம், அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை விட்டு விட்டு போகிறோம், இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை என்று பேசிக் கொள்கிறோமே, அதற்கு விட்டு வைக்க வேண்டாமா? அப்படி அல்ல யோசிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர். அடுத்த தலைமுறைக்கு அல்ல, இவை நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு விட்டு வைப்பதா? அப்படியானால் 3 தலைமுறைக்கு அப்புறம் வேண்டாமா? இவை நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன வழி? ஏனென்றால் உலகின் இயற்கை வளங்களை நாம் நமது சுயநலத்துக்காக, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 21வது நூற்றாண்டு பிறந்த பிறகு, அத்தனை வளங்களையும் அழித்து அதிலிருந்து கிடைக்கின்ற வசதிகள் வாய்ப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தலைமுறை அல்ல, தலைமுறை கடந்து இந்த பூ உலகுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறப்போகிறது. அதை தனது எழுத்துக்களால், தன்னுடைய கட்டுரைகளால் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார் கவிஞர் ஜெயபாஸ்கரன் என்பதுதான் இந்த காணுயிர் கருவூலத்தின் மிகப்பெரிய பெருமை, தேவை. நான் இந்த கட்டுரைகளுக்குள் போகவில்லை. ஏனென்று சொன்னால், நண்பர் நீலகண்டன் அவர்களும் வழக்குரைஞர் சுமதி அவர்களும் இது குறித்து நிறைய பேச இருக்கிறார்கள். அதனால் நான் அதற்குள் போக விரும்பவில்லை. ஆனால் மேலெழுந்த வாரியாக சொல்ல போனால், உண்மையிலேயே
ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய கட்டுரையை வெளியிட்டதில் நான் பெருமை அடைகிறேன். அதைவிட பெருமை இதை புத்தகமாக்கி அந்த புத்தகத்தை வெளியிடும் வாய்ப்பையும் எனக்கு அளித்ததற்காக நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். அவருக்கும், நண்பர் செந்தில் பிரசாத் அவர்களுக்கும், ராம சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. கானுயிர் கருவூலத்துடன் ஜெயபாஸ்கரனுடைய படைப்புகள் நின்றுவிடக்கூடாது. இதுபோல் பல நூறு படைப்புகள் அவரிடமிருந்து வெளிவர வேண்டும். அவரிடம் மட்டுமல்ல, இது தூண்டுகோலாக பலருக்கு புதிய படைப்புகளை, சுற்றுச்சூழல் குறித்து, சூழலியல் குறித்து புதிய படைப்புகளை வெளிக்கொணர்வதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.